அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வருகிற பிஜிடிஆர்பி தேர்வுல 120 மார்க்ஸ் எடுப்பது எப்படி? ஸோ இப்போ இருக்கிற 30 நாள்ல நம்ம என்ன ஸ்டடி பிளான் பண்ணணும்? ஸோ இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு. ஸோ இத பத்தி தான் நம்ம இந்த காணொளியில பார்த்தீங்கன்னா, டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா நமக்கு இந்த டிஆர்பி நமக்கு ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வரும். ஸோ வாங்க நம்ம காணொளிக்குள்ள போகலாம். ஸோ 120 மார்க் 120 மார்க் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 100 மார்க் மேல நம்ம எடுத்தாலே நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். நீங்க எந்த சப்ஜெக்ட்டா இருந்தா கூட, நீங்க 100 மார்க் நீங்க மேல எடுத்தாலே உங்களுக்கு போஸ்டிங்கு உறுதி. ஸோ அப்போ 120 பிளஸ் மார்க் நம்ம வாங்கணும்னா, நம்ம என்ன முயற்சி செய்யணும்? நம்மளுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாசம் இப்போ இந்த 30 நாட்களுக்கு நம்ம நெறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, கமெண்ட்ல சொல்றீங்க, "சார் பயமா இருக்கு சார். டேட் தள்ளி வச்சா நல்லாயிருக்கும். எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் நமக்கு டைம் குடுத்தா நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றீங்க. ஆனா, அது ஒரு தவறான ஒரு கருத்து. ஏன்னா, நம்ம குடுத்த நாட்களே நமக்கு மிக மிக அதிகமான நாட்கள் தான். ஸோ, இந்த அதிகமான நாட்கள்ல நாம எப்படி கரெக்ட்டா நம்ம பயன்படுத்தியிருந்தா, நமக்கு நம்மளால கரெக்ட்டா இந்த வாய்ப்ப நம்ம கரெக்ட்டா நம்ம பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ, இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்க இத பத்தி நீங்க நெனச்சு கவலைப்படாதீங்க. நம்ம இன்னும் 10 யூனிட் தான் நம்ம 10 யூனிட்ஸ்ல நம்ம வெறும் 8 யூனிட் தான் முடிச்சிருக்கோம். 6 யூனிட் தான் முடிச்சிருக்கோம். இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. யாரு பாஸ் பண்ணியிருந்தா கூட, யாரும் முழு சிலபஸ்ஸு, முழு யூனிட் தரோவா படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல உட்காந்து எக்ஸாம் பாஸ் பண்ணதாக சரித்திரமே கிடையாது. ஸோ, எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச யூனிட் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, நல்லா படிச்சுட்டு போவோம். தெரியாத யூனிட்ட நம்ம விட்டுட்டு தான் போவோம். அது எவ்வளோ பெரிய டாப்பர் இருந்தா கூட. இப்போ நானும் எக்ஸாம்ல என்ன பண்ணேன்னா, இருக்கிற 10 யூனிட்டும் தரோவா நம்ம படிச்சுட்டு போனோமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இருக்கிற ஒரு 8 யூனிட், 7 யூனிட் தரோவா படிச்சுட்டு போயிட்டு, மீதி இருக்கிற 3 யூனிட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடணும். நம்ம எப்படியும் நம்ம யூஜி, பிஜி படிச்சிருக்கோம். ஸோ, அப்போ நமக்கு கண்டிப்பா அதோடைய ஒரு ஐடியா நமக்கு தெரியும். ஸோ, மத்த படிக்காத யூனிட்டோட ஒரு டாபிக் நமக்கு தெரியும். ஒரு கிளான்ஸ் நமக்கு தெரியும். அது ஈஸியா அத வச்சே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ நம்ம கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணலாம். ஸோ, அதனால நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நமக்கு டைம் இல்ல. ஸோ, நமக்கு நேரம் இல்ல. ஸோ, இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம குடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த மாரி நினைக்காதீங்க. நீங்க என்ன நினைங்கன்னா, இப்போ நம்ம படிச்சது நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு கூடிய சீக்கிரத்தில நமக்கு அக்டோபர்ல 12ஆம் தேதி எக்ஸாம் வைக்க போறாங்க. ஸோ, டிசம்பர்ல நமக்கு போஸ்டிங் குடுக்க போறாங்க. ஒரே ஒரு அக்டோபர், நவம்பர் ஒரே 1 மாசம் தான். அந்த 1 மாசத்துக்கு அப்புறமா நீங்க மேல்நிலைப் பள்ளி முதுகலை ஆசிரியராக நீங்க ஆகப் போறீங்க. அப்போ அத மட்டும் நீங்க நினைங்க. ஸோ, ஒரு மேல்நிலைப் பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆவது என்பது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது நமக்கு. ஸோ, அது பார்த்தீங்கன்னா, ஒரு சப் கலெக்டருடைய நிகரான ஒரு நம்மளுடைய கிரேட். ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்க அத நினைச்சு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க ஆ படிச்சது இன்னும் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ, நீங்க என்னென்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ, அத நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்குண்டான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுவே நமக்கு போதுமானது. படிக்காதத பத்தி நீங்க யோசிக்காதீங்க. நான் இந்த யூனிட் படிக்கலையே, அந்த யூனிட் படிக்கலையே, இந்த யூனிட் விட்டுட்டேனே, இதுலேருந்து கொஸ்டின் கேட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி இந்த மாரி நெகட்டிவா நீங்க யோசிக்காதீங்க. நீங்க படிச்ச 8 யூனிட்ல கண்டிப்பா 10 யூனிட்லேருந்து 1 யூனிட்லேருந்து 10 கொஸ்டின் கண்டிப்பா கேட்டே ஆகணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ நீங்க 8 யூனிட் படிச்சிருக்கீங்கன்னா 80 கொஸ்டின் உங்க கையில இருக்கு. அப்போ அத நீங்க கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அத நீங்க நெனச்சு கரெக்ட்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அத விட்டுட்டு நம்ம இன்னும் படிக்கலையே, இன்னும் நமக்கு டைம் இருந்தா நல்லா இருக்குமே, இதனால தான் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் காரணத்த நம்ம சொல்லக்கூடாது. நம்ம ஃபெயில் ஆனா கூட முழுமையான ஒரு காரணம் யாருன்னா நம்ம தான். நம்ம பாஸ் ஆனா கூட முழுமையான காரணம் யாருன்னா நாம தான். ஸோ, அதனால நீங்க அந்த ஃபெயில் ஆகுறதுக்கு ஒரு காரணத்த நீங்க தேடாதீங்க. நம்ம கண்டிப்பா இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு. நல்லா நெனச்சீங்க. இந்த எக்ஸாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ற எக்ஸாம் கிடையாது. ஸோ, இதுக்கு முன்னாடி நீங்க வரலாறுலாம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சில வாட்டி கண்டக்ட் பண்ணாமயே போயிருக்காங்க. ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு. ஸோ, இந்த வாய்ப்ப நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்க ஒரு அரசு அதிகாரியா நீங்க மாறத்துக்கு உங்களுக்கு கரெக்ட்டான ஒரு நேரம் இது. ஸோ, இத வுட்டுட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்து நமக்கு எக்ஸாம் எப்போ வைப்பாங்கன்னே நமக்கு தெரியாது.
ஸோ அப்போ எக்ஸாம் அது வைக்கிற வரைக்கும் நம்ம மறுபடியும் மறுபடியும் என்ன பழையபடி நம்ம என்ன ஆயிருவோம், மறுபடியும் பிரைவேட் ஜாப்க்கு போகணும், மறுபடியும் உட்காந்து படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ நீங்க படிச்சதே நீங்க கரெக்ட்டா படிக்காம அலட்சியமா இருந்தீங்கன்னா, மறுபடியும் நீங்க ரீஸ்டார்ட் பண்ற மாரி ஆயிரும். ஸோ எக்ஸாம் முடிஞ்சு மறுபடியும் ரிசல்ட் வந்து நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, மறுபடியும் எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், மறுபடியும் தேடிட்டே இருக்கணும். எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், நோட்டிஃபிகேஷன் வந்தா எங்கேருந்து சிலபஸ் வாங்கலாம், எந்த அகாடமில போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அத நீங்க அந்த விஷயத்துக்கு நீங்க போகவே கூடாது. ஸோ இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு. இன்னும் நமக்கு 1 மாதம் இருக்கு. இந்த 1 மாதத்துல உட்காந்து நல்லா நீங்க படிச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு போஸ்டிங் உறுதி. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. போஸ்டிங் கன்ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அதனால இந்த 1 மாசத்த நல்லா பயன்படுத்துங்க. சார் என்ன சார் 1 மாசம் படிச்சு போஸ்டிங் வாங்க முடியுமா? அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம். கண்டிப்பா வாங்க முடியும். ஸோ நீங்க பல வருஷம் நீங்க என்னதான் படிச்சிருந்தா கூட, சில பேர் போஸ்டிங் வாங்காம கூட போயிருப்பாங்க. வெறும் 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் படிச்சு கூட போஸ்டிங் வாங்குன நெறைய பேர் இப்போ வேலையில இருக்காங்க. ஸோ அத நீங்க நினைச்சு என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய படிப்ப நல்லா கான்சன்ட்ரேட்டடா படிங்க. ஏன்னா இதுதான் நம்மளுடைய கடைசி மார்க்கு. 120 மார்க் நீங்க வாங்குறதுக்கு உண்டான ஒரு ஸ்டடி பிளான நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 1 மந்த் ஸ்டடி பிளான போடுங்க. ஸோ இந்த 8 மணி நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா, 10 யூனிட்டும் நம்ம முடிச்சுட்டு, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ற மாரி ஒரு ஸ்டடி பிளான போடுங்க. ஏன்னா இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஸோ இந்த வேலை நம்ம கிடைச்சிதுன்னா, நம்ம யூஜி, பிஜி, பிஎட் படிச்சதுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு கூட நம்மளால போக முடியலன்னா, நம்ம யூஜி, பிஜி, பிஎட் 7 வருஷம் படிச்சது நமக்கு அது பிரயோஜனமாவே இல்லாம போயிரும். ஸோ அதனால நீங்க வெற்றியாளரா மாறணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வாய்ப்ப நீங்க பயன்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வாய்ப்பு. ஸோ ஜிகே மெட்டீரியல்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டா நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாரி எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் தரமான மெட்டீரியல்ஸ் இப்போ கூட உங்களுக்கு நேரம் இருக்கு. ஸோ நீங்க நீங்க இப்போ கூட எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் வாங்கி நீங்க படிச்சு பார்த்துட்டு போலாம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.